ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு அவரைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அமிர்தா விலாக்ஸ் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இந்த அவரைக்காய் சாதம் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு நார் சத்து, ப்ரோட்டீன் எல்லாமே அந்த சாப்பாட்டில் கிடைக்கும். இந்த அவரைக்காய் சாதம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கவும் சோம்பு, கொஞ்சம் இந்த பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய். அது போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி ஃப்ளேவர் வரும். அதனால் அடுத்து கொஞ்சமாக ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆகிற வரையும் வதக்குனா போதும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து அவரைக்காயை நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணுறதாலும் கட் பண்ணிக்கோங்க. சில குழந்தைங்க அது தெரியுது அப்படின்னா எடுத்து சாப்பிட மாட்டாங்க, என்னன்னு கேட்பாங்க. நல்லா தெரியாத மாதிரி கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக குழம்புத்தூள், ஜீரகத்தூள், பிரியாணி மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. டேஸ்ட்டுக்காக தான் பிரியாணி மசாலா, கரம் மசாலாலாம் போடுறது. தேவையான அளவு உப்பு. இந்த பிரியாணி மசாலா போடுறதுனால கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அதனால் அந்த காய் பிடிக்காத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் அந்த மசாலா போடுறது. அவரைக்காயில் நார் சத்து நிறைய இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுருங்க. அவரைக்காய் வேகவும் அதில் ஒரு கொஞ்சமாக ஒரு 10 பீஸ் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து சுடுதண்ணில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதையும் இந்த அவரைக்காயோட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறோம். மீல் மேக்கர் ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு டெய்லி கண்டிப்பாக ப்ரோட்டீன் கொடுக்கணும். 2 மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு சைடிஷ் அப்பளம் வச்சுக்கலாம், இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கலாம். முட்டை வேக வச்சு எடுத்து லைட்டாக மசாலா தடவி அது கூட கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு என்ன சைடிஷ் பிடிக்குமோ அது இந்த சாதத்தோடு கொடுத்து விடுங்க. அப்போ தான் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு அவரைக்காய் பிடிக்காத டேஸ்ட்டில் இருக்கும்போது சைடிஷ் கொஞ்சம் பிடிச்சதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடும்போதே தக்காளி போட்டு வதக்கிக்கலாம், இல்லை இப்போ லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவரைக்காய், மீல் மேக்கர், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருவோம். குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், இல்லை பெப்பர் தூள்னு கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூக்கி கிளறிட்டா அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சமாக தேவையான அளவு வேக வச்ச சாதம் சேர்த்து கிளறி விட்டுருங்க. அவரைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த அவரைக்காய் மீல் மேக்கர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.